ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நடந்த ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அதை சொல்கிறதுக்கு, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறப்ப ஒரு டிஷ் ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு உணவு ஒருத்தர் செய்கிறாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மாடல் சென்டென்சஸ். இதே மாதிரி நீங்கள் பார்த்த ஒரு ஈவெண்ட் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்களும் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ரீசன்ட்லி சமீபத்தில் ஐ விசிட்டட் ஏ ரோட் சைடு ரெஸ்டாரண்ட். தெருவோர ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றேன். ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் எல்லாமே நடந்த விஷயம் அப்படிங்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். த ஸ்பெஷல் டிஷ், சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் டிஷ் ஆஃப் தேட் ரெஸ்டாரண்ட் இஸ் ஸ்டஃப்டு பிரெட். அந்த டிஷ்ஷுக்கு பேர் ஸ்டஃப்டு பிரெட். த மேன் ஹூ மேட் திஸ் ஸ்டஃப்ட் பிரெட். த ஹூ மேட் திஸ் ஸ்டஃப்டு பிரெட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஃப்ரேஸ். அது உள்ளே வந்திருக்கு பாருங்கள். அந்த ஹூ அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி, WH வேர்ட், அது கொஸ்டின் வேர்ட், அது இங்கே கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகிருக்கு. த மேன் வாஸ் என்தூசியாஸ்டிக். இந்த சென்டென்ஸுக்கு நடுவில் ஹூ மேட் திஸ் ஸ்டஃப்டு பிரெட், அந்த உணவை செய்த நபர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். ஹி என்ஜாய்டு ஹிஸ் ஜாப். ஐ வாட்ச்ட் ஹிம் ஃபார் அ வைல். அவரை சிறிது நேரம் கவனித்தேன். ஹி டுக், டேக்கோட பாசன்ஸ் டுக். ஸோ எல்லாமே பாசன்ஸில் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது நடந்து முடிஞ்ச விஷயம். He took a bread and put in a frying pan. அவர் ஒரு பிரெட் எடுத்து ஃப்ரை பண்ணுற பாத்திரத்தில் வைத்தார். டேக்கோட பாஸ்டன்ஸ் டுக். வாட்ச் பாஸ்டன்ஸ் வாட்ச்டு. புட் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்டன்ஸ் புட் தான். He turned the bread to the other side quickly. அந்த பிரெட்டை மறுபக்கம் உடனே திருப்பினார். He turned, திருப்புறது, இதுவும் பாஸ்டன்ஸில் இருக்குது. He turned the bread to the other side quickly. Then he applied a red color sauce on one side of the bread. அப்ளை பண்ணுறாரு, ஓகே, நிரப்புறது. பிறகு அவர் பிரெட்டின் ஒரு பகுதியில் சிவப்பு நிற சாஸை நிரப்பினார். அப்ளை பண்ணுறாரு. ஒரு சிம்பிளான விஷயம், சிம்பிளான சென்டென்சஸில் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். தி அதர் சைடு, மறுபக்கம். ஹி அப்ளைடு எ க்ரீன் கலர் சாஸ். பச்சை நிற சாஸை நிரப்பினார். ஐ நியூ, KNEW. இந்த வார்த்தை நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். நோ அப்படின்னா தெரியும். ஐ நியூ அப்படின்னா எனக்கு தெரிந்தது. ஐ நியூ that they were tomato sauce and green chili sauce. அவைகள் தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் சாஸ் என்று எனக்கு தெரியும். I knew that. He already had a mixture of vegetables. அவர் ஏற்கனவே காய்கறிகளின் கலவையை வைத்திருந்தார். He already had a mixture of vegetables. அந்த காய்கறிகளின் கலவையில் என்ன இருந்துச்சு? It was a mixture of carrot, beans, cabbage, turnip and green peas. அது கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேபேஜ் அப்படிங்கிறதுக்கு முட்டைக்கோஸ், டர்னிப் மற்றும் பச்சை பட்டாணி. ஸோ இந்த மாதிரி காய்கறிகளோட பெயர், பொருட்களின் பெயர், இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். He took a teaspoon of that mixture and added masala powder. அவர் ஒரு டீஸ்பூன் கலவை மற்றும் மசாலா பொடியை எடுத்தார். He kept, keep அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் kept. He kept the mix on the bread and dipped into a watery flour. அவர் அந்த கலவையை பிரெட்டில் வைத்து ஒரு நீரில் கரைத்த மாவில் முக்கினார். அவர் அதை சூடான எண்ணெயில் பொரித்தார். He deep fried. டீப் ஃப்ரைட் அப்படின்னு என்ன? எண்ணெயில் பொரிக்கிறது. ஷாலோ ஃப்ரை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பாதி எண்ணெய், பாதி அளவில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது. இட்
tasted delicious and aroma made us to eat one more. அது சாப்பிட சுவையாகவும் அதன் மனம் இன்னொன்றை சாப்பிட தூண்டும்படி இருந்தது. It tasted delicious and aroma made us to eat one more. அது எண்ணெய் பலகாரமாக இருந்தாலும் நான் 3 சாப்பிட்டேன். Though it is an oily snack, I had 3. ஆயிலி அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். ஸ்நாக் அப்படிங்கிறது நவுன். ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட ஸ்நாக்? ஆயிலி ஸ்நாக். ஒரு சாதாரண இன்சிடெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை டெய்லி நடக்கிற விஷயங்கள், வெளியே பார்க்குற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அதை 2 or 3 minutes உங்களுடைய ஓன் சென்டென்சஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இந்த சேனல்லே நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் வேர்ப் நவுனை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.